வணக்கம். ஒரு போர நிறுத்தணும்னா ஆயுதங்கள் தான் வேணுமா? இல்லவே இல்ல. ஒரு கவிஞரோட சில வார்த்தைகள் ஒரு பெரிய தேசத்தையே காப்பாத்தின ஒரு பழங்கால கதைய பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த கதைக்குள்ள போலாம். வார்த்தைகளால ஒரு போர நிறுத்த முடியுமா? இந்த கேள்விக்கு ஒரு ஆச்சரியமான பதில் நம்ம சங்க இலக்கியத்துல, அதுவும் புறநானூற்றுல ஒளிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. சரி, முதல்ல நாம கதை நடக்கிற இடத்துக்கே போவோம். பண்டைய சோழ ராஜ்யம். அங்கே ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த சண்டை அது பக்கத்து நாட்டு ராஜாவோடலாம் இல்ல. ஆமாங்க, அந்த போரே சொந்த அண்ணன் தம்பிக்குள்ளதான். சோழ இளவரசர்கள் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே ஒரு பயங்கரமான முற்றுகைப் போர். ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அப்படி ஒரு கோபம். இந்த போரோட மிகப்பெரிய சோகம் என்ன தெரியுமா? அது அவங்களோட சொந்த மக்களையே அழிச்சிட்டு இருந்தது. அதனாலதான் இத குடிக்கெடுக்கும் போர்னு சொல்றாங்க. அதாவது காப்பாத்த வேண்டிய மக்களையே காவு வாங்குற ஒரு உள்நாட்டுப் போர். போர் அதோட உச்சக்கட்டத்துல இருந்தப்போ திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர் அந்த போர்க்களத்துக்குள்ள வராரு. அவர்கிட்ட வாளோ கேடயமோ எதுவுமே இல்ல. ஆனா இந்த சண்டை எப்படியாவது நிறுத்தணும்னு ஒரு தைரியமான திட்டத்தோட வந்திருக்காரு. அவர் பேரதான் கோவூர் கிழார். அவர் ஒரு போர் வீரன் கிடையாது. அவர் ஒரு கவிஞர். ஆனா சாதாரண கவிஞர் இல்ல. சோழ மன்னர்களோட மனசாட்சின்னு மதிக்கப்பட்டவர். சொல்லப்போனா அவரோட ஒரே ஆயுதம் அவரோட அறிவும் வார்த்தைகளும் தான். சரி, இப்ப கோவூர் கிழார் என்ன பண்றாருன்னா, நேரா அந்த சண்டை போட்டுட்டு இருக்கிற 2 இளவரசர்கள் முன்னாடியும் போய் நிக்கிறாரு. அவங்களோட பெருமைக்காக சண்டை போடுறவங்களுக்கு ஒரு பாடம் சொல்ல, அந்த போர்க்களமே ஒரு நிமிஷம் அமைதியாகி அவர் என்ன சொல்ல போறாருன்னு காத்துட்டு இருக்கு. அப்போ அவரோட குரல் அந்த இடத்தையே அதிர வைக்குது. சோழ சகோதரர்களே, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நிறுத்துங்க இந்த குடிக்கெடுக்கும் போர. உங்க வம்சம் காத்துட்டு வர அந்த காவேரி நதி மேல சத்தியமா சொல்றேன், இதை தொட நிறுத்துங்கன்னு முழங்குறாரு. பாருங்க, அவர் அவங்க கோவத்தை தோண்டல, அவங்களோட பாரம்பரியத்தையும் பெருமையும் தட்டி எழுப்புறாரு. கோவூர் கிழாரோட இந்த பேச்சுல ஒரு சூப்பரான வியூகம் இருக்கு பாத்தீங்களா? முதல்ல அண்ணன் தம்பியா இருங்கப்பான்னு பாசத்தை பத்தி பேசுறாரு. ரெண்டாவதா இப்படியே போனா எல்லாமே அழிஞ்சிடோன்னு எச்சரிக்கிறாரு. கடைசியா அவங்களோட புகழ்பெற்ற வம்சத்தின் பேரை சொல்லி அவங்க கடமையை ஞாபகப்படுத்துறாரு. எவ்ளோ புத்திசாலித்தனம் பாருங்க. அந்த கவிஞரோட பேச்சு முடிஞ்சதும் அந்த போர்க்களத்துல ஒரு மாதிரி பதட்டமான அமைதி. ஒரு சின்ன சத்தங்கூட இல்ல. அவர் சொன்ன வார்த்தைகள் அந்த 2 இளவரசர்களோட மனசையும் தொட்டுச்சா இல்லையா? தொட்டுச்சு. அந்த மொத்த போர்க்களமே ஒரு ஆழமான மௌனத்துல மூழ்கிடுச்சு. வாள் சத்தம் நின்னு போச்சு. வீரர்களோட கூச்சல் அடங்கிடுச்சு. அந்த கவிஞரோட வார்த்தைகளோட சக்தி அந்த இடத்தையே நிறைச்சுது. அந்த நிசப்தத்துக்கு அப்புறம் அங்க ஒரு அற்புதம் நடந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. நலங்கிள்ளி தன் தம்பி நெடுங்கிள்ளிய நோக்கி நடந்து போறாரு. கோபத்தையெல்லாம் மறந்துட்டு பாசத்தோட அவரை கட்டி தழுவிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நல்லதுதான். முற்றுகை உடனே நிறுத்தப்பட்டுச்சு. நலங்கிள்ளி மன்னிப்பு கேட்டாரு. பிரிஞ்சிருந்த அண்ணன் தம்பிங்க ஒன்னு சேர்ந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல சோழ ராஜ்யம் ஒரு பெரிய அழிவிலிருந்து தப்பிச்சுது. சரி, இந்த பழங்காலத்து கதை நமக்கு என்ன சொல்ல வருது? இது சும்மா ஒரு வரலாற்று சம்பவம் மட்டும் இல்ல. காலத்தை கடந்து நிக்கிற ஒரு ஆழமான செய்தி இதுல இருக்கு. இந்த கதை நமக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை புரிய வைக்குது. ஒன்னு, ஆயுதத்தை விட அறிவு எவ்வளோ பவர்ஃபுல்னு பாக்குறோம். ரெண்டாவது, நமக்குள்ள இருக்கிற பொதுவான அடையாளம் நம்மள ஒன்னா சேர்க்கிற ஒரு பெரிய சக்தி. சொல்லப்போனா இன்னைக்கு உலகத்துல நடக்கிற சமாதான பேச்சுவார்த்தைகள்ல கூட இந்த யுக்தியை பயன்படுத்துறாங்க. கடைசியா ஒரு தனி மனுஷனோட குரலுக்கு கூட வரலாற்றையே மாத்திர சக்தி இருக்குன்னு இது நிரூபிக்குது. இன்னைக்கு நம்ம உலகத்துல எத்தனையோ சண்டைகள், மோதல்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற இந்த காலத்துல இந்த காலத்தோட கோவூர் கிழார்கள் எங்க இருக்காங்க? யோசிச்சு பாருங்க. இந்த கதை நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான்.